வணக்கம். உலகம் முழுவதும் பயணத்தை நேசிக்கும் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். உலகின் பல நாடுகள், அழகான சுற்றுலா தலங்கள், கலாச்சாரங்கள், உணவுகள் மற்றும் மறக்க முடியாத பயண அனுபவங்களை தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய கதையும், ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய அனுபவமும். உலகத்தை தமிழோடு சேர்ந்து சுற்றி பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு பயணம் தொடங்குங்கள். இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் தோவா ராக் டெம்பிள் இன் ஸ்ரீலங்கா ஆகும். தோவா பாறை கோயில் ஒரு வனப்பள்ளத்தாக்கில் அமைதியாக சலசலக்கும் மலை நதிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. மேலும் இது வரலாறு மற்றும் புவியியல் ரீதியாக இலங்கையின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி வலையமைப்புடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. தோவா பாறை கோயில் அல்லது தோவா ராஜ மகா விகாரை இலங்கையின் மத்திய மலைப்பகுதியில் ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற பாறை கோயிலாகும். இது பதுளை பண்டாரவெல பிரதான சாலையில் அமைந்துள்ள தோவா என்ற சிறிய கிராமத்திற்கு அருகில் உள்ளது. பண்டாரவெலவிலிருந்து சுமார் 7.5 கிலோமீட்டர் வடக்கே. இக்கோயில் கொழும்பிலிருந்து 210 கிலோமீட்டர் கிழக்கிலும் கண்டியிலிருந்து 120 கிலோமீட்டர் தெற்கிலும் அமைந்துள்ளது. இக்கோயில் கிறிஸ்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டில் வலகம்ப மன்னரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தென்னிந்தியாவிலிருந்து வந்த ஒரு படை அனுராதபுர இராச்சியத்தின் மீது படையெடுத்த பின்னர் ஊவா மாகாணத்தில் தஞ்சம் புகுந்தபோது மன்னரால் கட்டப்பட்ட பல கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது. தோவா ராஜ மகா விகாரையின் ஸ்தூபி 1996 நவம்பர் 1 அன்று இது அரசாங்கத்தால் ஒரு தொல்பொருள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் அரசாங்க வர்த்தமானி எண் 948 கீழ் அறிவிக்கப்பட்டது. செங்குத்தான கருங்கல் பாறையில் செதுக்கப்பட்ட சுமார் 11 மீட்டர் 36 அடி உயரமுள்ள முழுமையடையாத பெரிய புத்தர் சிலைக்காக இக்கோயில் புகழ் பெற்றது. இந்த சிலை மகாயான சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். குகைக்குள் அமைந்துள்ள சிலை மாளிகையில் புத்தரின் பல வண்ணமயமான சுவரோவியங்களும் ஓவியங்களும் உள்ளன. சிலை மாளிகையின் நுழைவாயிலின் இருபுறமும் 2 காவல் சிலைகள் உள்ளன. ஒன்று தன் வாயில் யானையையும் மற்றொன்று தன் வாயில் காளையையும் கொண்டுள்ளது. அவர்கள் வாட்டுக்கா மற்றும் குபேரன் என்ற 2 அரக்க தலைவர்கள் என்று கூறப்படுகிறது. வலகம்ப மன்னரின் புகலிடம் இக்கோயில் கிறிஸ்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டைச் சேர்ந்தது. தென்னிந்திய படையெடுப்பாளர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக நாடு கடத்தப்பட்டிருந்த போது வலகம்ப மன்னரால் வட்டகாமணி அபை இது நிறுவப்பட்டது. முடிக்கப்படாத தலை சிறந்த படைப்பு. உள்ளூர் செவிவழி கதைகளின்படி இக்கோயிலின் அடையாளமான நின்ற கோலத்தில் இருக்கும் புத்தர் சிலையை மன்னரே செதுக்கினார். அதை முடிப்பதற்கு முன்பே அவர் அவசரமாக கோயிலை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இதுவே அதன் கீழ்ப்பகுதி முடிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாகும். இரகசிய சுரங்கப்பாதை வலைப்பின்னல். இந்த குகையில் மூடப்பட்ட ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதை உள்ளது. ஒரு காலத்தில் இது பல மைல்களுக்கு நீண்டு மன்னருக்கு தப்பிச் செல்வதற்கான ஒரு வழியாக
கோயிலை போகோடா மரப்பாலம் அல்லது ராவண எல்ல நீர்வீழ்ச்சியுடன் இணைத்ததாக ஒரு செவிவழி கதை கூறுகிறது. வாவ், டோவா ராக் டெம்பிள் உண்மையிலேயே கண்களை கவரும் அற்புதமான இடம். இயற்கையின் மடியில் அமைதியாக திகழும் இந்த புனித தலம் பாறையில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய புத்தர் சிலையால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. சுற்றிலும் பசுமை நிறைந்த மலைகள், அமைதியான சூழல், ஆன்மீக அதிர்வுகள் மற்றும் வரலாற்றின் பெருமை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை மிகவும் அழகானதும் மனதை கவரும் இடமாக மாற்றுகின்றன. முப்பத்தி 8 அடி புத்தர் சிலை செங்குத்தான கருங்கல் பாறையில் நேரடியாகவும் நுணுக்கமாகவும் செதுக்கப்பட்ட 12 மீட்டர் உயரமுள்ள நின்ற கோலத்திலான புத்தர் சிலை. இது மகாயான பௌத்த கலையின் ஒரு முதன்மை உதாரணமாக தனித்து நிற்கிறது. வண்ணமயமான குகை சுவரோவியங்கள், தாழ்வான கூரையுடைய இந்த குகை கோயிலின் உள்ளே கண்டி காலத்தைச் சேர்ந்த மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ள சுவரோவியங்களையும் ஓவியங்களையும் காணலாம். இந்த சுவரோவியங்கள் ஜாதக கதைகளையும், புத்தரின் முற்பிறவி கதைகள் மற்றும் அத்கோன் சதானா, தந்த யானைக்கும் காளைக்கும் இடையேயான போர் போன்ற தனித்துவமான உருவங்களையும் தத்ரூபமாக சித்தரிக்கின்றன. சயன புத்தர் இந்த குகையின் உட்புறத்தில் பெரிய அமைதியான தங்க நிறத்தில் சயனித்த புத்தர் சிலையும் அதனை பாதுகாக்கும் காவலர் உருவங்களும் அமைந்துள்ளன. ஜாதக கதைகள். முதல் அறையின் சுவர்கள் புத்தரின் முந்தைய பிறவிகளை விவரிக்கும் நீதி கதைகளான பல்வேறு ஜாதக கதைகளை விளக்கும் கதைப்பட்டைகளால் மூடப்பட்டுள்ளன. எத்கோன் சதானா, யானை காளை சண்டை. இரண்டாவது அறையின் விதானத்தில் எத்கோன் சதானாவின் ஒரு அரிய நுட்பமான ஒளியியல் மாய தோற்ற ஓவியம் மறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரே மாதிரியான தலையை கொண்டுள்ளது. அதை உங்கள் கோணத்தை பொறுத்து பாய்ந்து வரும் தந்தமுள்ள யானையாகவோ அல்லது மூர்க்கமான காளையாகவோ தடையின்றி பார்க்கலாம். சுவிசி விவரணம். உள்ளறைகள் சுவிசி விவரணத்தை சித்தரிக்கின்றன. இது ஒரு முக்கிய பௌத்த கலைமரபாகும். இதில் கௌதம புத்தர் தனக்கு முன் வந்த 24 புத்தர்களிடமிருந்து தீர்க்க தரிசனங்களை பெறுவது சித்தரிக்கப்படுகிறது. அண்டவியல் காட்சிகள், தட்டையான இயற்கையான குகை கூரைகள், விரிவான கிரக தெய்வங்கள், பாரம்பரிய தாமரை மலர் அலங்காரங்கள் மற்றும் இராச்சி அறிகுறிகளால் வரையப்பட்டுள்ளன. வண்ணத்தொகுப்பு. இந்த ஓவியங்கள் முதன்மையாக அடர் சிவப்பு, பிரகாசமான குங்குமப்பூ மஞ்சள், வெள்ளை மற்றும் கருப்பு போன்ற கண்டி காலத்தின் மண் சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்துகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செய்யப்பட்ட புனரமைப்புகளில் ஆழ்ந்த நீல நிறங்கள் இதற்கு மெருகூட்டியுள்ளன. வடிவமைப்பு.
நேர்கோட்டு தட்டையான காட்சி பாணியும் குறைந்தபட்ச கோண நிழலாக்கமும் கொண்டது. இது குகையின் இயற்கையான பாறை மேற்கூரையின் வளைவுகளுக்கு இணையாக கதைகளை தொடர்ச்சியாக வாசிக்க அனுமதிக்கிறது. இந்த அற்புதமான பயணத்தில் நாங்கள் பார்வையிட்டது டோவா ராக் டெம்பிள். பாறையில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட புத்தர் சிலை, அமைதியான இயற்கை சூழல் மற்றும் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஆன்மீக வரலாறு, இவை அனைத்தும் இந்த இடத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் உலகின் அழகான இடங்களை எங்களுடன் தொடர்ந்து சுற்றி பார்க்க எங்கள் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான உலக பயண இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.